உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்லவன் வந்துட்டு காலேஜில் 8 போட்டியில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே சேரன் கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல இதில் போய் நிற்கணும், நம்மளை வந்து அண்ணனை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் அண்ணன்கிட்ட போயிட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிறத வந்துட்டு மனசில் ரொம்பவுமே பதிய வச்சுட்டு அதுக்காக ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது 8 போட்டியில் 6 போட்டிக்கு வந்து அவர் வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரைஸ் வாங்க போகிறேன், அதனால் எல்லாருமே காலேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறாரு. ஸோ நிலா கிட்டேயுமே வந்துட்டு அண்ணி எல்லாருமே வந்துருங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டுறோம்டா. ஆமாம் நீ என்ன இந்த ஷர்ட்டை போட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீ நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா நீ மெடல்லாம் வாங்க போகிற, அதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக போடணும்ல, இந்த ஷர்ட்டு வேணாண்டா அப்படிங்கிறாங்க. சரின்னு போயிட்டு உடனே பல்லவன் வேறு கலரில் ஒரு ஷர்ட்டை மாட்டிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே இப்போது சோழன் வந்துட்டு ஏற்கனவே ஆசையாக பல்லவன் கேட்டுட்டு இருந்தால் ஒரு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்தடா பல்லவா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது பாண்டி பார்த்துட்டே இருந்துட்டு என்னடா அதிசயமாக பீரோக்குள்ளே பூட்டி பூட்டி வச்சுக்குவேன், அதை எடுத்துகிட்டு வந்து பல்லவனுக்குலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏண்டா அவன் அண்ணனாக இருந்துட்டு இது கூட நான் செய்ய மாட்டேனாடா, அவன் இன்னைக்கு மெடல்லாம் வாங்க போகிறான், அப்படி சும்மா பந்தாவை போய் நிற்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி பல்லவன் ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரேவெல்லாம் போட்டுட்டு பக்காவாக ரெடியாகி நிற்கிறாரு. அப்போ சேரன் வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்துட்டு பல்லவன் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு நேராக போய் சேரன் கிட்டேயுமே சொல்கிறாரு. அண்ணா நான் ப்ரைஸ் வாங்க போகிறேண்ணே, காலேஜுக்கு வானே அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்றாங்க. நான் எதுக்குடா உன் காலேஜுக்கு வரணும், நான் தான் உன்கிட்ட என்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற, போ முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போவே பல்லவனுக்கு முகம் ஒரு மாதிரி ஆகிடுது. அண்ணே ப்ளீஸ்ண்ணே எனக்காக காலேஜுக்கு வாயண்ணே, நீ ரொம்ப சந்தோஷப்படுவேண்ணே வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. போதும் போதும், உன்னை நினச்சி நான் இது வரைக்கும் சந்தோஷப்பட்டதே போதும், இதுக்கு மேலே எனக்கு சந்தோஷப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே வேண்டாம், என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அப்படியே ஒரு மாதிரியாக அவர் ஆகிற போது நிலா வந்து சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் வருத்தப்படாத பல்லவா, கண்டிப்பாக அண்ணன் வருவார் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க நீ அப்படிங்கிறாங்க. நீ கவலையே படாதடா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க நீ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ காலேஜுக்கு போனதுக்கப்புறமா எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் வாசலையே பார்த்துட்டு இருக்காரு, யாருமே வரலை. அந்த டைமில் வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே ஃபேமிலியில் இருக்க மீதி 3 பேருமே வராங்க. அவங்கள பார்த்த உடனே பல்லவன் வேகமாக ஓடி போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு, அப்போயுமே சேரன் இல்லை. அப்படிங்கும்போது எங்க நீ அண்ணனை காணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் வந்துட்டு அண்ணன் வரேன்னு தாண்டா சொல்லிச்சு, ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னுச்சு, அப்புறம் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோண்டா, எப்படியாவது அண்ணன் வந்துடும்டா பல்லவா அப்படிங்கிறாங்க. அண்ணா எப்படியாவது அண்ணன் வந்துடணுண்ணே, ப்ளீஸ்ண்ணே ஃபோன் பண்ணி சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. நிலா வந்துட்டு டே பல்லவா நானும் சொல்லியிருக்கேன்டா, அண்ணன் எப்படியாவது வந்துடுவார், நீ பயப்படாதடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ இது எல்லாமே நான் அண்ணனுக்காக தான் நீ பண்ண, அண்ணன் வந்தால் தான் நீ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் கவலைப்படாத, அண்ணன் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தா இங்கே ஸ்டேஜ்லேயுமே வந்துட்டு பல்லவன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. போயிட்டு அவர் மெடல் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராரு. வந்தோடனே சோழன் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. சூப்பர்டா பல்லவா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்து அவங்க ப்ரைஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணும்போதுமே எல்லாத்துலேயுமே பல்லவன் பல்லவன் பல்லவன்னு கூப்பிடும்போது இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமே தாங்க முடியல. என்னங்க இப்படி அவன் இப்போ ஃபுல்லாக இதிலே வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. இதை கேட்ட நிலா நான் தான் சொன்னேன்ல, அவன் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டான், அதுலேருந்து அவன் ரெக்கவர் ஆகி வரணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது தானே நல்லது, நல்ல விஷயம் தானே, சந்தோஷமாக இருக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் தாங்க எனக்கு, ஆனால் இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே, ப்ரைஸ் வாங்குறான்னு சொன்னோன்னே சரி ஏதோ ஒரு ப்ரைஸ் வாங்குவான் 2 ப்ரைஸ் வாங்குவான்னு நினச்சோம், பார்த்தா இவன் என்னங்க வாங்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து சொல்கிறாரு. நிலா வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷம் தானே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பல்லவனையுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 6 இதில் வந்துட்டு அவர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு, மெடல் வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது காலேஜ் சைடில் வந்துட்டு அவங்க வந்து இன்னுமே வந்துட்டு ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறனால அவங்க வந்து ஒரு ட்ராஃபியுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ராஃபியை கொடுக்குற அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே பார்த்தா அங்கே வந்து சேரன் வரலை அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக போகுது பல்லவனுக்கு. கண்ணீரே வந்துடுது. அப்படியே வாசலே பார்த்துட்ருக்காரு. அப்போது பல்லவன் நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைக்கை வாங்கி வச்சுட்டு அவர் வாசலையே பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 3 பேருக்குமே ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. அவங்களுமே வாசலை பார்க்கும்போது எல்லாருமே வாசலே பார்க்குறாங்க. அப்போது கீழே இருந்துட்டு சோழன் சொல்கிறாரு, பல்லவா பேசுடா அப்படிங்கிறாரு. அப்போ பல்லவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்காக வந்துட்டு இப்படிலாம் பாராட்டுறீங்க, ஆனால் இந்த பாராட்டுக்கு பின்னாடி என் அண்ணன் தான் இருக்கார், என் அண்ணன் இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த ட்ராஃபிலாம் கொடுத்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக சேரன் வந்து வந்துடுறாரு. வரும்போது அப்போ கரெக்டாக அந்த டைமில் தான் வந்துட்டு பல்லவனை வந்துட்டு பாராட்டி அவங்க வந்து அந்த ட்ராஃபியை கொடுக்கும்போதுமே சரி இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. அப்படி நின்றுட்டே இருக்காரு. இதை வந்து பல்லவன் கவனிக்கவே இல்லை. அப்போ வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, என்
அண்ணன் இல்லைன்னா நான் எனக்கு எதுவுமே இல்லை. என்னை சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை படிக்க வைக்கிறது எல்லாமே அண்ணன் தான். நான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே என் அண்ணன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பேசிக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு. அங்கே சேரன் நின்றுட்டு இருந்ததை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிருது. டக்குன்னு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போயிட்டு சேரனை கையை பிடிச்சி பல்லவன் வந்துட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. ஸோ மேலே ஏற்றி நிப்பாட்டி வச்சுட்டு, நான் சொன்னேன்ல என்னோடய சேரண்ணன் அது இவங்க தான், இந்த அண்ணன் இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லை, சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து எல்லாமே பண்ணது என் அண்ணன் தான், அதனால் இது என் அண்ணன் கிடையாது, என் அப்பா மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இதை கேட்டதும் சேரனுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அப்போ உடனே கீழே இருக்க 3 பேரையும், நீங்கள் 3 பேரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு மேலே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது பாண்டிக்கு அப்புறம் நிலா அப்புறம் சோழன் 3 பேருமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ப்ளீஸ் மேலே வாங்கண்ணே, அண்ணி வாங்க நீ அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சேரனுமே வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் 3 பேருமே மேலே போனோடனே பல்லவன் வந்து அவர் கழுத்தில் இருந்த மெடலையே கலட்டி அப்படியே அவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒன்று போட்டு விட்டுட்டு சேரனுக்குமே போட்டு விட்டு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது சேரனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு பல்லவனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அண்ணா நான் எதுவுமே தப்பு பண்ண மாட்டேனே, நீ வளர்ப்பனேன், நான் எதுவுமே அந்த மாதிரி பண்ணிட மாட்டேனே, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேனே, நான் மன்னிச்சிருனேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்லேயே அவர் சொல்கிறாரு. அப்படியே சேரனுக்கு ரொம்பவுமே கண் கலங்கி போயிடுது. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. அப்போது காலேஜ் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் வந்துட்டு இந்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு அதை வந்து பிள்ளைங்க புரிஞ்சிக்கிட்டு நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஒரு லைஃப்க்கு வந்து கோலை செட் பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பல்லவன் மாதிரி யாராலையும் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அப்ரிஷியேட்லாம் பண்ணிவிட்டு சேரனுக்குமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பொன்னாடையெல்லாம் போத்துறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியே அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்துடுறாங்க. கீழே இறங்கி வந்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது திரும்பவுமே பல்லவன் சொல்கிறாரு, அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பரவாயில்லடா விடுறா அப்படிங்கும்போது, இல்லைண்ணே நான் உன்கிட்ட வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருந்தேன், நீ கோவத்திலே இருந்தியா, அதனால தான் நான் உன் முன்னாடி வந்து நிற்கணும்னா எதுலையாவது ஒன்று சாதிச்சுட்டு வந்து நான் நிற்கணும்னு நினச்சேனே, அதனால தானே நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோழனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது. நான் நினச்சேன்டா நீ ஏதோ ஒரு ப்ரைஸ் வாங்குவோன்னு பார்த்தா என்னடா 6 போட்டியிலுமே நீ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த டைம் பார்த்து கரெக்டாக பல்லவனோட ஃப்ரெண்ட்ஸும் வரும்போது பார்த்துட்டு, அண்ணே அதை ஏனே கேட்குறீங்க, அது ஒரு பெரிய கதை அப்படிங்கிறாங்க. கதையா, அப்படி என்ன பண்ணாமல் சொல்லேன் கேட்போம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இவன் பண்ணது 8 போட்டியில் அவன் வந்துட்டு பேர் கொடுத்துருந்தானே, கேட்டால் 8 போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணால் எதுலையாவது ஒன்றுலையாவது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு நாள் கூட விடாமல் அவ்வளோ கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணானே. நாங்கள் இடையில போயிட்டு அதை குடிடா இதை குடிடான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சொல்கிறதே கேட்காம ஒரு கேன்டீனுக்கு வடான்னு கூப்பிட கூட வரமாட்டான் தெரியுமா, அப்படி வந்து அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணானே, அதுக்கான ரிசல்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது சேரனுக்குமே ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது. ஏண்டா பல்லவா எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நீ இல்லாமல் எனக்கு என்னென்ன இருக்கு, நீ தானே எனக்கு எல்லாமே, நீ பேசலைண்ணா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் பார்த்துட்டு அப்படியே சேரனுமே வந்து கையை பிடிச்சிக்கிறாரு. நிலா வந்து பார்த்துட்டு, அண்ணா பார்த்தீங்களா அவன் நீங்கள் வளர்ப்புன அப்படிலாம் தப்பாக போயிட மாட்டான், சொன்னால் புரிஞ்சுக்குவானே அவனை, நீங்கள் தானே அவனை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க. உடனே வந்து பல்லவன் கேட்குறாரு, ஆமாண்ணே நீயுமே பாரு, சோழனை வந்து அன்றைக்கி தப்பு பண்ணிட்டு வந்துச்சு, அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்தாங்க, அப்போது சோழனை மட்டும் நீ மன்னிச்சு பேசிட்ட, என்கிட்ட மட்டும் பேசலைல்ல நீ அப்படின்றாங்க. அதுக்கு உடனே நிலாவும் நல்லா கேளு பல்லவா அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லைப்பா, இப்போ சோழன் தப்பு பண்ணுறான், பாண்டி தப்பு பண்ணுறான்னா அவங்களாம் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிட்டாங்கப்பா, ஓரளவுக்கு அவங்களுக்குமே விவரம் தெரியும், அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவன் கல்யாணம் பண்ணிட்டான், அவன் கல்யாணம் பண்ண போகிறான், ஆனால் இவன் சின்ன பிள்ளைப்பா, அவனை வந்து நாங்கள் குழந்த மாதிரியே வளர்த்துட்டோம், அவனுக்கு இன்னும் விவரம் தெரியாதுன்னு தான்ப்பா நான் நினச்சிட்டு இருந்தேன், அப்படி ஒரு விஷயத்த அவன் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது தான் அப்போ நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுப்பா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவனை திருத்தணுங்கிறது என்னோட ஆசை தான், அதுக்காக அவன்கிட்ட பேசாமே நான் இருந்துருவேனாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பல்லவனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. சரி இங்கேயே நின்று கட்டி பிடிச்சிட்டே நிற்கிறதா, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி கூப்பிட்றாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்து பழைய மாதிரியே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறமா இப்போ தான் பல்லவனுக்கு வந்து மனசே திருப்தியாக இருக்குது. அப்போ சோழன் கேட்குறாரு, என்னடா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே, இத்தனை நாள் கழிச்சு அண்ணன் என்கிட்ட பேசியிருக்கு, அப்புறம் எனக்கு சந்தோஷம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிடா நீ சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான், ஆனால் ஒன்றுடா பல்லவா, இனிமேல் எந்த விஷயம் பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும், அதனால பின்னாடி வர விளைவுகள் என்னங்கிறத யோசிச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாண்டி சொல்கிறாரு, ஏண்டா சோழா அதை நீ சொல்கிற
பார்த்தியா அதான்டா பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா எனக்கு என்னடா நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு இப்போ பாண்டி கேட்குறாரு, ஆமாண்டா நானும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது எப்படிடா அவங்க உங்ககிட்ட கோவமே படாமல் இப்படி வந்து உங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்க, நீ நிலான்னு கூப்பிடுற, நீ போவான்னு கூப்பிடுற, அவங்களும் சோழன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, என்னடா நடக்குது எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, டேய் இதெல்லாம் நடக்கணும்னு தானடா நம்மளும் ஆசைப்பட்டோம், அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தானடா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுனே, இவனுக்கு பொறாமே என்னன்னே தெரிலனே, எப்போ பாரு நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய சொல்கிறாரு. டேய் டேய் நான் ஏன்டா பொறாமப்பட போகிறேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானடா எங்கள் எல்லாத்துக்குமே ஆசை, இவங்க இந்த வீட்டிலே இருக்கணும்னு தாண்டா எங்கள் எல்லாருக்குமே தோணுது அப்படிங்கிறாங்க. பாத்தியாடா அப்போது நிலா வந்து இந்த வீட்டில் இருக்கணும், அதுதான் உனக்கு முக்கியம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு 2ஆம் பட்சம் தான் அப்படி தானடா அப்படிங்கிறாங்க. டேய் லூசாடா நீ, நிலா இந்த வீட்டில் இருந்தாங்கனாலே நீ இந்த சந்தோஷமாக தானடா இருப்ப, அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா தான் நீ அப்படியே ஒரு மாதிரி இருப்ப, அழுவ, ஒரு மாதிரி வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்க மாட்டேன், நீ கஷ்டமாக இருந்தீங்கன்னா வீடே ஒரு மாதிரி இருக்கும்டா, ஆனால் அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ நல்லா தானடா இருப்ப, என்ன சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க. சரிடா சரிடா எப்படியோ நிலா இந்த வீட்டில் இருக்கால, எனக்கு அதுவே போதும்டா, நிலா முன்ன மாதிரிலாம் இல்லைடா, இப்போல்லாம் ரொம்ப என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இன்னொரு விஷயம் சொன்னானா அப்படின்னு சொல்லும்போது சேரன் வந்துட்டு, என்னப்பா சொல்லுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே நான் வந்துட்டு லைஃப்பில் ஒரு கோலை செட் பண்ணி போகணுமா, ஏன்னா கார்லாம் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், அதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கானவ அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா சோழா, நிலா வந்து உன் கூடவே இருந்து உனக்கு எல்லாமே பண்ணணும்னு நினைக்குது, நீ அதை புரிஞ்சுக்கோடா, தயவு செஞ்சு யோசிக்காமல் எதையாவது பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதடா, நம்ம என்ன பண்ணாலும் கடைசியில் அது நிலாவுக்கு தாண்டா பாதிக்குது, அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே எனக்கும் அந்த விஷயம் புரியுது, அதை சொல்லி தான் அவங்கக்கிட்ட அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க போல அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இப்போ சிரிக்கிறாரு. எதுக்குடா இப்போ சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. பாத்தியா இத்தனை நேரம் வந்துட்டு நிலா நீ போவான்னு கூப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பழக்க தோஷத்தில் இப்போ நீங்கள் போங்க வாங்கன்னு பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமால்லடா நானுமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சிரித்து பேசிட்டு படுத்துடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நிலா வெளியில் வந்துட்டு சோழன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது சோழன் வந்து அப்படி கண்ணை மூடிட்டே படுத்திருக்கும் போது சோழன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்னு முழிச்சு பார்த்துட்டு என்ன நிலா என்ன நேரத்தில் தூங்கலையா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை தூக்கம் வரல, வாங்கல கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கிறாரு. அப்போ பக்கத்தில் சேரன் படுத்துட்டு இருக்கும்போது அவரை டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அப்படி மெதுவாக எழுந்து வராரு. அப்போ சரி வாங்கங்க பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறீங்க, இங்கே வாங்க உள்ள ரூம்லேயே பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரூம்லையா, என்னடா புதுசு புதுசாக நடக்குது, ரூம்க்கெல்லாம் கூப்பிட்றாளேவ அப்படிங்கிற மாதிரி இவரும் எழுப்புந்து ரூம்குள்ளே போகிறாரு. இதை பாண்டியுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு பல்லவனை எழுப்பி விட்டு, டே அங்கே பாருடா அவங்க ரூம்குள்ளே கூப்பிட்றாங்க, அவனும் போகிறான்டா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே விடுனே, சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு இவங்க இப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே போய் பார்த்தா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சேரன் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சு பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு, டே என்னடா நீங்கள் 2 பேரும் தூங்கலையானோ அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ இன்னும் தூங்கலையாண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் இன்னும் தூங்கலை, நிலா வந்து சோழங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கு, அதுக்காக நீங்கள் தூங்காமல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ என்னண்ணா இப்படி பேசுகிற, நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. சரி பேசாமல் தூங்கு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுத்துடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து சோழன் வந்து வெளியில் வந்து திரும்பவும் படுக்கிறாரு. அப்போ வந்து பாண்டி அப்படியே பார்க்குறாரு. என்னடா வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் நீ இன்னும் தூங்கலையாடா அப்படிங்கும்போது, எப்படிடா எங்களுக்கு தூக்கம் வரும், திடீர்னு நீ பாட்டுக்கு எழுந்திரிச்சு அவங்க ரூம்குள்ளே போயிட்ட, அன்னைக்கு மாதிரி பழைய மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க ஏதாவது கத்திட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதனால தான்டா நாங்கள் யாருமே தூங்கலை அப்படிங்கிறாங்க. யாருமே தூங்கலையா அப்படின்னா அண்ணே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சேரனுமே அப்படி திரும்பி படுக்கிறாரு. என்னண்ணே நீமாண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைடா இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே ஏண்ணே இப்படி பண்ணுற, நான் அந்த மாதிரிலாம் இல்லைண்ணே, இப்போ அவளே தானே என்னை கூப்பிட்டா, சும்மா பேசிட்டு தானே இருந்தோம் அப்படிங்கிறாங்க. பாண்டி வந்துட்டு சரிடா நாங்கள் ஒன்றும் தப்பாக கேட்கலையே அப்படிங்கிறாங்க. டேய் சத்தியமாக பேசிட்டு தாண்டா இருந்தோம் அப்படிங்கிறாங்க. டேய் பேசிட்டு தாண்டா இருந்தீங்க, நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கும்போது இப்போ சேரன் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. என்ன பாருண்ணே நீயும் என்னை கிண்டல் பண்ணுறல அப்படிங்கிறாங்க. டேய் சோழா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பேசாமல் படுங்க, டேய் மணி ஆயிடுச்சுல படுங்க, பல்லவா நீ காலைல காலேஜ் கிளம்பணும்ல, படுங்க படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு இவங்களும் எல்லாருமே படுத்துடுறாங்க. இப்படி இவங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்ததை வந்து நிலா வந்து உள்ளார அவங்களுக்கு கேட்குது. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.